ராமதாஸின் வீட்டின் முன்பு திடீரென திரண்ட அன்புமணி ராமதாஸின் ஆதரவாளர்கள். மீண்டும் அன்புமணி தலைவராக வேண்டும் என்று கோஷமிட்டதால் பரபரப்பு. பாமக தொண்டர்களின் பணிவான கோரிக்கை தலைவராக மருத்துவர் சின்னையா அன்புமணி அவர்கள் தலைவராக வேண்டும். அடுத்த நிமிடமே வந்த பாமக நிர்வாகியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அதிர்ச்சி. என்ன நடந்தது இந்த காணொலியில் காணலாம். அது வந்து ஐயாவும் சின்னையும் பேசுறாங்க. தப்பு. ஐயா சின்ன பாமக தலைவராக இருந்த அன்புமணி ராமதாஸை விடுவித்து தலைவராக தானே செயல்படுவேன் என்றும் அன்புமணி ராமதாஸ் கட்சியின் செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இதனையடுத்து பாமக தொண்டர்கள் திண்டிவனம் காமாட்சி அம்மன் கோவில் வீதியில் உள்ள பாமக தலைவர் ராமதாஸின் இல்லம் முன்பாக கூடியுள்ளனர். மேலும் முன்னாள் பாமக நகர செயலாளர் ராஜேஷின் தலைமையில் கூடியதாக கூறப்படுகிறது. மேலும் பாமக தலைவராக மீண்டும் அன்புமணி ராமதாஸை அறிவிக்க வேண்டும் என்று கோஷங்களையும் எழுப்பினர். அப்போது அங்கு பாமக கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் வந்துள்ளார். பின்னர் அவர் அங்குள்ளவர்களை சமாதானம் செய்ய முயற்சி செய்துள்ளார். ஆனால் அப்போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினரும் விரைந்து வந்து கோஷங்களை எழுப்பியவர்களை கலைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் நிலவியது.